சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்ற பெண்ணுக்கு திடீரென உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதால் அதிர்ச்சியடைந்த பெண்ணின் உறவினர்கள் தவறான சிகிச்சையால் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காசிமேடு புதுமனை குப்பத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவரது மனைவி சரிதா கடும் வயிற்றுவலி காரணமாக சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை வியாசர்பாடியின் பிரதான சாலையில் மனைவி கண்முன்னே தொண்டைராஜ் என்ற ரவுடியை ஓட ஒரு கும்பல் வெட்டி படுகொலை செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த ரவுடி தொண்டைராஜ் கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் உள்ளிட்ட வழக்குகளில் சிறைவாசம் அனுபவித்து 1 மாதத்திற்கு முன்புதான் சிறையிலிருந்து வெளியே வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க தமிழக பட்சத்தில் 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இந்தியாவின் முதன்மை திட்டம் என கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழா கருத்தரங்கு பொதுக்கூட்டத்தில் திரைப்பட இயக்குநர் கரு பழனியப்பன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஒசூர் மாநகர திமுக சார்பாக மாநகர மேயர் சத்யா தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் ஒசூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 40 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வின் போது ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான பல்நோக்கு கட்டிடத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த தனியார் கல்லூரி மாணவன் உயிரிழந்தது கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து குறித்து புதுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பேருந்து நிலையத்தில் சுமார் 46 லட்சத்தில் சுற்றுச்சுவர் நிழல்கூடம் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி தலைமையில் நடைபெற்றது. இதற்கான பூமி பூஜையில் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். மணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜையை துவக்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்வில் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த மாட்லாம்பட்டியில் தமிழ்நாடு பனையேறும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கல் இயக்கத்தின் தலைவர் நல்லசாமி தலைமையில் கல்லிறக்கி சந்தைப்படுத்தும் உரிமை மீட்பு அற போராட்டமானது கல் விடுதலை மாநாடு எனும் பெயரில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கல்லை மதுவிலக்கு சட்டத்திலிருந்து நீக்கி உணவாக அறிமுகப்படுத்த வலியுறுத்தி கோஷமிட்டதோடு 4 மாத பச்சிளம் குழந்தைக்கு கல்லை குடிக்க வைத்தது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தனியார் வங்கி பெயரில் போலி லிங்க் அனுப்பி 4 பேரிடம் 80,000 மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் வாட்ஸ்அப்பில் வங்கிகளின் பெயரில் வரும் போலியான லிங்கை உபயோகிக்க வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிட்டி யூனியன் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்தியன் பேங்க், எஸ்பிஐ பேங்க் போன்ற மற்ற பேங்க் போல ஒரு லிங்க் மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் பரவி இருக்குது. அதில் என்னன்னா உங்களோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் செய்யப்படும், அதனால நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஏபிகே ஃபைல் லிங்க் சுற்றி இருக்குது. அதை நம்ம டச் பண்ணி நம்ம டேட்டாஸ்லாம் கொடுத்தா சைபர் குற்றவாளியால் உருவாக்கப்பட்ட அந்த ஏபிகே ஃபைல்னால நம்ம பணத்தெல்லாம் எடுத்துருவாங்க. அது இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஹேக் ஆகிடும். அது இல்லாமல் அந்த வாட்ஸ்அப் குரூப் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மட்டும் ஹேக் ஆகாமல் நம்மளோட குரூப்பில் இருக்கிற மற்றவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பும் ஹேக் ஆகிடும். அவங்களும் அதுமாதிரி டேட்டாஸ் கொடுத்து பணத்தை எழுந்துருவாங்க. அதுமாரி ஏபிகே ஃபைல் வந்தால், பேங்க் பேர் சொல்லி ஏபிகே ஃபைல் வந்தால் யாருமே தொட வேணாம்னு சொல்லிட்டோம். அது அப்படியே தெரியாமல் டச் பண்ணிட்டாலும் அது கேட்குற டேட்டாஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படி யாருன்னா அதில் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக புதுச்சேரி சைபர் கிரைமை அணுக முடியும். புதுச்சேரி சைபர் கிரைம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. திண்டுக்கல் மாவட்டம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தொகுதியான ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாடிக்கொம்பு பேரூராட்சியில் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் தாடிக்கொம்பு சந்தைப்பேட்டை அருகே தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்கள் பகுதிக்கு 1 மாதத்திற்குள் சாலை வசதி செய்து தரவில்லை என்றால் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட போவதாகவும் தெரிவித்தனர். பேரூராட்சி 2வது வார்டு திருத்துலேம் நகர் முதல் மாரம்பாடி வரை சாலை 23 வருடங்களாக இல்லாததால் மிகவும் விவசாயிகளும் தலித் மக்களும் சிறுபான்மை மக்களும் வாழக்கூடிய பகுதி. பெரும்பான்மை மக்கள் விவசாயத்தை நம்பியே வாழ்கிற பகுதி. அதுல சாலை இல்லாததான் நாங்கள் 23 வருஷமா கேட்டு பார்த்துட்டு இருக்கோம். சாலையே போடல. அதனால வேற வழி இல்லாமல் தொடர்ந்து முதலமைச்சருக்கு மனு கொடுத்திருக்கோம். தொடர்ந்து பேரூராட்சி அலுவலகத்தில் பலமுறை நாங்கள் போய் பார்த்திருக்கோம். எந்த விதமும் நடக்காததுனால ஜனநாயக முறைப்படி
நாங்கள் போராட்டம் ஒன்றுதான் வழிகிறதுனால இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இதுல வந்து பொதுமக்கள், எல்லா ஊர் மக்கள், எல்லா விவசாய சங்கம் எல்லாரும் சேர்ந்து தான் இதை பண்றோம். மற்றபடி வந்து இது வந்து இந்த சாலை கிடக்கிறதுக்கு பொதுமக்களும் அரசாங்கமும் எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் பகுதிக்கு சுற்றுலா சென்ற செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் கிராம நிர்வாக அலுவலர் முருகேசன் நண்பர்களுடன் காவிரி ஆற்றில் குளித்தபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தார். உடலை கைப்பற்றிய ஒகேனக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே பெங்களூருவில் இருந்து திருக்கோவிலூர் பகுதிக்கு குட்கா பொருட்களை கடத்தி வந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பரத்குமார் என்பவரை போலீசார் கைது செய்து உள்ளனர். பெங்களூருவில் இருந்து மத்தூர் வழியாக குட்கா பொருட்கள் கடத்தி செல்வதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது இவரை கைது செய்த நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் குட்கா பொருட்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ராயபுரம் பகுதியில் பாஜகவின் ராயபுரம் தொகுதி கிழக்கு மண்டலம் சார்பில் கல்மண்டபம் மேற்கு பகுதி தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர் நடிகை நமிதா கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த நிலையில் பாஜகவின் சார்பில் வைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல் தமிழக மக்களுக்காக சேவை செய்வதற்காக துவங்கப்பட்டு வருகிறது என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எப்போவுமே ரொம்ப சென்னையில் ரொம்ப அதிகமாக தான் சூடு இருக்குது. இந்த சம்மர் டைமில் கூட நம்ம பாஜக கட்சியில் நம்ம தலைவர் ஸ்ரீ நைனா நாகேந்தர்ஜி மற்றும் ஸ்ரீ அண்ணாமலைஜி எல்லாரும் காரியகர்த்தாருக்கு சொல்லியிருக்காங்க. இப்போது எல்லாருக்காக இந்த மாதிரி சம்மர் கேம்பில் இந்த வாட்டர் கேம்ப் போட்டுக்கலாம். வாட்டர், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி இலை மக்களுக்காக எல்லாம் ட்ராவலர்ஸ் ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் எல்லாருக்காக நம்ம ரெடி பண்ண போகிற இப்போ கூட ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாம் நம்ம மக்கள், தமிழ்நாடு மக்களுக்கு சேவைக்காக தான். கோவை தொண்டாமுத்தூர் அருகே பெட்டிக்கடைக்கு சீல் வைக்கப்பட்டதால் மூதாட்டி அங்கம்மாள் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவரது பெட்டிக்கடையில் பாதுகாப்புத்துறை அதிகாரி நடத்திய சோதனையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருந்தது தெரியவந்த நிலையில் கடைக்கு சீல் வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சக்கராப்பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பொது விநியோக அங்காடியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பாபநாசம் எம்எல்ஏ எம்.ஹெச். ஜவாஹிருல்லா திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் நாசர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே நண்பரை தாக்கிய போது தடுக்க சென்ற நண்பர் மண்வெட்டியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்த வாடிப்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உயிரிழந்த சரவண பாண்டியன் உடலை கைப்பற்றி இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் நீர்வளத்துறை சார்பில் 1.637 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களை தூர்வாரும் திட்டப்பணிகளை மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் இந்த பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த பின்பு பணியினை சிறப்பாக முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தில் இணைப்பு சாலையை சீரமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். போடிநாயக்கன்பட்டி, ஆண்டிப்பட்டி, காட்டூர் உள்ளிட்ட பகுதி மக்கள் சூரமங்கலம் மற்றும் சேலம் மாநகருக்கு செல்ல மிகுந்த சிரமப்பட்டு வருவதாகவும் இது குறித்து பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திடமும் சேலம் மாவட்ட ஆட்சியரிடமும் தமிழக அரசுக்கும் புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். ஆனால் அந்த ஊர் சேர்ந்தவர் தான். ஐயா கூட ஸ்கூலுக்கு போனதுல கூட இந்த சின்ன பாலத்தில் தான் போகணும். இந்த பாலமே பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ரயில்வே பாலங்க இது. இந்த வழியாக தான் நான் வந்து ஒரு 50,000 குடும்பங்கள் மேலே இது பண்ணிருக்கு. இந்த பாலமே நாங்கள் போராட்டம் பண்ணி தான் வந்து பாலத்தை வாங்கணும். ஆனால் போராட்டம் பண்ணி பாலம் கிடைச்சது, இதுக்கான இணைப்பு சாலை கிடைக்கலைங்க. 108 ஆம்புலன்ஸ் போகிறது கூட எங்களுக்கு வழி இல்லாமல் இருக்குது. சேலம் மாவட்டம் சங்கரகிரி பழைய பேருந்து நிலையம் அருகே அதிமுக ஒன்றிய நகர சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செம்மலை கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரிக்காய் உள்ளிட்டவைகளை வழங்கினார்.
சென்னை ஈச்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தனியார் மருத்துவமனை மற்றும் இந்தியா ஹார்ட் பவுண்டேஷன் ஆகியவை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் பொதுமக்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட சர்க்கரை நோய், இரத்த பரிசோதனை போன்ற அனைத்து விதமான மருத்துவ பரிசோதனைகளும் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் கூடலூர் அருகே வனப்பகுதியில் கோவில் திருவிழா நடத்துவதற்காக பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகளை ஏற்று சைக்கிளில் பயணமாக வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் ஆய்வு செய்த சம்பவம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் வனத்துறை அதிகாரிகளை உடனடியாக அங்கு வரவழைத்து ஆலோசனை மேற்கொண்டு திருவிழா நடத்துவது குறித்து ஆலோசித்து அனுமதி பெற்றுத் தருவதாக கிராம மக்களிடம் வாக்குறுதி அளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.